புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் வந்து இங்கே இருந்து வேரோட பிடுங்கி எறியப்பட்டு அங்கே அவர்கள் செய்கிற அந்த மிக என்னென்னு சொல்கிறது கடுமையான உழைப்பு அவர்களுடைய ஆனால் வேதனை என்பதை சொல்லி மாறாது சரிதானே. அப்போ நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் சங்க வச்சு கேட்டோம். அதுக்கு பிறகு 6 மாதத்தில் 3-4 மாதத்தில் திரும்ப ஒரு பாராளுமன்ற தேர்தலை கேட்டோம். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு தேர்தல் வந்திருக்குது. அப்போ அடுத்தடுத்து வர புலம்பெயர் தேசம் இல்லாமல் நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சி இயங்கவே முடியாது சரி. புலம்பெயர் தேசத்தில் அதுலேயும் கடந்த காலங்களில் ஒரு விடுதலை போராட்டம் நடக்குது. $200 பில்லியன் 32 வருஷம் அரசு செலவழிச்சிருக்கு. அரசினுடைய நட்டங்கள் சேதங்கள் எல்லாமே $200 பில்லியன் என்றால் ஒற்றை டிஜிட்டில் இருக்கிற கடன் தான் IMF இருந்து வாங்கி அதைத்தான் நாங்கள் நிறைவு செய்ய வேணும் என்று இருக்கிற ஒரு கட்டமைப்பில் இருக்கைக்குள்ள இந்த $200 பில்லியன் செலவழிக்கைகளும் உங்களுடைய சேதங்களும் உங்களுடைய போராட்டங்களும் நாளில் உண்டாக இருந்தால் கூட $25 பில்லியன். அப்போ ஒரு பில்லியன் ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் பாவிச்சிருக்கணும். அப்ப இந்த நிதி எங்க இருந்து கிடைக்குது? ஒற்ற நாடுகள். அதைத்தான் கேட்கிறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த உதவி இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் ஆலயங்களிலே ஆயுத போராட்டம் ஒன்று நடைபெற்றதுக்கு பிறகான அந்த ஆயுத போராட்டத்தினுடைய மாமுனிப்பு அல்லது அந்த தியாகத்தை வந்து நாங்கள் ஒப்பிட்டே பார்க்கலாம். நெஞ்ச சுவராக்கி குண்டுகளை நெஞ்சில ஏந்தி ஆணையரவு ஆகாய கடல் வழி சமரங்கள நடந்த யுத்தத்தை வந்து உலக நாடுகளே அதுதான் நான் கேட்கிற விடயம். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு மரமணி தாங்க. என்னண்டா யுத்த ஆயுத போராட்டத்துக்கு மக்கள் உதவி செய்ததை நீங்க இதோட ஒப்பிடலாம். அப்படி இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நிதி உதவி கிடைக்கிறதா இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வாரேன்ப்பா. நீங்க அதை விடுவீங்க. விடுதலை புலிகளை ஒப்பிட தேவையில்லை. இல்ல விடுதலை புலிகளுடைய போராட்டத்துல அதுக்கு பிறகு அந்த போராட்டம் வந்து மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகான அரசியல் சூழலை நீங்க பார்க்கணும். இன்றைக்கு உலகத்துல இருக்கிற அனைத்து இந்த கட்டமைப்போடும் வந்து சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு. இதே புலம்பெயர் தேசத்தின் அதாவது ஒரு தேசத்தை நாங்கள் அடைஞ்சு விடக்கூடாதுன்ற அந்த பூகோள அரசியல் நலன்களை கொண்டு இருக்கிற அரசியல் இன்றைக்கு செய்து கொண்டு வருது. இது இன்றைக்கு எந்த ஒரு நாட்டிலையும் எங்கள்ட்ட கட்டமைப்பு ஒன்றிப்பா நீங்க பார்க்க மாட்டீங்க. இங்க இருக்கிற அதே சூழல்லாம் நாங்க இருக்கு. ஆனால் எங்க ஒன்றிக்கலாம் என்று சொன்னால் இந்த விடுதலை போராட்டத்தின் மீது இருக்கிற அந்த விழுமியங்களை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துகிற ஒரு உண்மையான நேர்மையான தரப்பாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு கோயிலுக்கு செலவழிக்கிற காசுல பாருங்கப்பா. எனக்கு தெரியும் என்னுடைய ஒரு கட்சிக்காரன் கோயிலை கட்டினார் தனியா $20 மில்லியன் நேர வரையறைக்குள் நாங்கள் பேசி தயவு செய்து நீங்கள் சொல்ல. ஆகவே இந்த இடத்துல எங்களுக்குரிய கட்சி வந்து இன்றைக்கு உங்களுக்கு தமிழ் தேசிய கட்சி 4 பிரிஞ்சிருக்கப்பா. இன்றைக்கு